Hi students, இந்த வீடியோவில் நம்ம மேக்னெட்டிக் ஃபீல்ட் டியூ டு லாங் ஸ்ட்ரெயிட் கண்டக்டர் கேரியிங் கரண்ட், அதாவது ஒரு லாங் கண்டக்டர் எடுத்துக்கிறோம். ஓகேவா? அப்போ அதை வந்து எம்என் அப்படின்னு நம்ம ரெப்ரசன்ட் பண்ணுறோம். அப்போ இந்த லாங் கண்டக்டரில் கரண்ட் ஃப்ளோ ஆகும் பொழுது, ஓகேவா, இதில் கரண்ட் ஃப்ளோ ஆகுது இந்த டைரெக்ஷனில். அப்படி இதில் கரண்ட் ஃப்ளோ ஆகும்போது இதை சுற்றி இருக்கிற ஸ்பேஸில் ஏதாவது ஒரு பாயிண்டில் எவ்வளவு மேக்னெட்டிக் ஃபீல்டு அப்படிங்கிறத நம்ம என்ன பண்ணுறோம், கண்டுபிடிக்க போகிறோம். அப்போ இந்த கரண்ட் கேரிங் கண்டக்டரில் நம்ம ஒரு பாயிண்ட் கன்சிடர் பண்ணுறோம். அந்த பாயிண்ட் ரேண்டமாக நம்மளே ஒரு பாயிண்ட் கன்சிடர் பண்ணலாம். அந்த பாயிண்ட் வந்து என்னது, ஓ. அப்போ இந்த ஓலேருந்து இந்த கரண்ட் கேரிங் வயருக்கு சரியா பர்பெண்டிகுலராக ஏ டிஸ்டன்ஸ் தள்ளி நம்ம ஒரு பாயிண்ட் கன்சிடர் பண்ணுறோம். அந்த பாயிண்ட் தான் என்னது அப்படின்னா பி. ஓகேவா? இந்த பாயிண்ட் பியில் எவ்வளவு மேக்னெட்டிக் ஃபீல்டு, எதனால் இந்த வயரில் கரண்ட் ஃப்ளோ ஆகிறதுனால இந்த பாயிண்டில் எவ்வளோ மேக்னெட்டிக் ஃபீல்டு அப்படிங்கிறத நம்ம என்ன பண்ண போகிறோம், அதுக்கான ஈக்குவேஷனை டிரைவ் பண்ண போகிறோம். அப்போ இதை எப்படி கண்டுபிடிக்கிறது, பயட்-சாவர்ட் லாவை யூஸ் பண்ணி. அப்போ பயட்-சாவர்ட் லாவை டைரெக்டாக என்ன பண்ண முடியாது, ஒட்டுமொத்த கண்டக்டருக்கும் அப்ளை பண்ண முடியாது. ஸோ நம்ம முதல்ல என்ன பண்ணுறோம், ஒரு ஸ்மால் லென்த் எலமெண்ட் கன்சிடர் பண்ணுறோம். அப்போ இந்த செக்மெண்ட்டோட லென்த்தை வந்து நம்ம டிஎல் அப்படின்னு எடுத்துக்கிறோம். ஓகேவா? அப்போ இந்த பாயிண்ட் ஓலேருந்து இந்த டிஎலுக்கு இடையில் இருக்கிற இந்த டிஸ்டன்ஸை நம்ம வந்து என்னென்னு எடுத்துக்கிறோம் அப்படின்னா எல்லுன்னு எடுத்துக்கிறோம். சரியா? இப்போ இந்த செக்மெண்ட்டோட இந்த லென்த்து செக்மெண்ட்லேருந்து பாயிண்ட் பிக்கு இடையில் இருக்கிற இந்த டிஸ்டன்ஸை நம்ம ஆறுன்னு எடுத்துக்கிறோம். அப்போ இதோட பொசிஷன் வெக்டார் வந்து என்னது, ஆர் வெக்டார். ஓகேவா? அப்போ இதில் கரண்ட் இந்த டைரெக்ஷனில் ஃப்ளோ ஆகுது. அப்போ ஐடிஎல் வெக்டாரோட டைரெக்ஷன் வந்து எது, இது. சரியா? பொசிஷன் வெக்டாரோட டைரெக்ஷன் வந்து என்னது, இது. ஓகேவா? அப்போ இது ரெண்டுக்கும் இடையில் இருக்கிற அந்த ஆங்கிளை வந்து நம்ம என்னென்னு எடுத்துக்கிறோம், டீட்டான்னு எடுத்துக்கிறோம். அப்போ இந்த ஆங்கிளை நம்ம எப்படி எழுதலாம், 180 மைனஸ் டீட்டா அல்லது பை மைனஸ் டீட்டான்னு எழுதலாமா? ஏன்னா இதிலேருந்து இது வரை உள்ள மொத்த ஆங்கிள் 180. அப்போ அதில் டீட்டாவை மைனஸ் பண்ணிட்டா பேலன்ஸ் இருக்கிறது என்னது, இந்த ஆங்கிள். இப்போ இந்த லென்த் எலமெண்ட்டோட இந்த எலமெண்ட்டோட சென்டரை நம்ம என்னென்னு எடுத்துக்கிறோம் அப்படின்னா ஏன்னு எடுத்துக்கிறோம். ஓகேவா? சரி, இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த கண்டக்டரோட ரெண்டு எண்டையும் பாயிண்ட் பியோட கனெக்ட் பண்ணுறோம். சரியா? அப்படி கனெக்ட் பண்ணும் பொழுது இதுக்கு இடையில் இருக்கிற அந்த ஆங்கிள், இந்த ஆங்கிளை நம்ம சை 1ன்னு எடுத்துக்கிறோம். அதே மாதிரி இங்கே இருக்கிற ஆங்கிளை நம்ம என்னென்னு எடுத்துக்கிறோம் அப்படின்னா சை 2. அப்போ ரிமைனிங் இந்த ஆங்கிளை நம்ம என்ன பண்ணலாம், பை மைனஸ் சை 2ன்னு எழுதலாமா? இந்த ஆங்கிள் என்னென்னு எழுதலாம், பை மைனஸ் சை 2. ஓகேவா? சரி, இப்போ இதை எப்படி நம்ம கண்டுபிடிக்கணும், முதல்ல இந்த லென்த் எலமெண்ட்னால இந்த பாயிண்டில் எவ்வளோ மேக்னெட்டிக் ஃபீல்டு அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணோம், சூட்டபிள் லிமிட்ஸ் யூஸ் பண்ணி இன்டகிரேட் பண்ணணும். இன்டகிரேட் பண்ணால் இந்த ஒட்டுமொத்த இந்த லென்த் இருக்கிற வயர்னால் இதில் கரண்ட் ஃப்ளோ ஆகிறதுனால இந்த பாயிண்டில் எவ்வளோ மேக்னெட்டிக் ஃபீல்டு அப்படிங்கிறது நம்மளுக்கு கிடைச்சிரும். ஓகேவா? அப்போ முதல்ல ஸ்மால் எலமெண்ட், அப்போ இந்த எலமெண்ட்னால் இந்த இடத்துல இருக்கிற மேக்னெட்டிக் ஃபீல்டை நம்ம என்னென்னு எழுதலாம், டிபி வெக்டார்னு எழுதலாம். அது ஒரு ஸ்மால் அமௌண்ட், அதனால் நம்ம டிபி வெக்டார்னு எழுதுகிறோம். இஸ் ஈக்குவல் டு μ0 டிவைடட் பை 4π. ஓகேவா? ஃபார்முலா என்னது, ஐடிஎல் சைன் டீட்டா டிவைடட் பை ஆர் ஸ்கொயர். அப்போ இதோட டைரெக்ஷனை நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா என் கேப்புன்னு ரெப்ரசன்ட் பண்ணுறேன். அப்போ இந்த என் கேப்புங்கிறது என்ன, மேக்னெட்டிக் ஃபீல்டு, இந்த டிபியோட டைரெக்ஷன். ஓகேவா? அப்போ இதை நம்ம எப்படி கண்டுபிடிக்கலாம், ரைட் ஹேண்ட் தம்ப் ரூல் யூஸ் பண்ணலாம். அப்போ ஐடிஎல் வெக்டாரோட டைரெக்ஷனில் கையை வச்சுக்கிட்டு அதை ஆர் வெக்டாரோட டைரெக்ஷனுக்கு நம்ம கொண்டு வரோம். அப்போ ஃபிங்கர்ஸ் அப்படி மறக்கும் பொழுது நம்மளோட தம்ப் எந்த டைரெக்ஷனை காட்டுது, பாயிண்ட்ஸ் இன் டு த பேப்பர். அப்போ ஒரு ஆரோ மார்க் இந்த பேப்பருக்கு உள்ளே போகிற மாதிரி பர்பெண்டிகுலராக உள்ளே போகிற மாதிரி இருக்குது. ஸோ இங்கே மேக்னெட்டிக் ஃபீல்டோட டைரெக்ஷன், அதாவது இந்த என் கேப்போட டைரெக்ஷன் எப்படி இருக்குது, இன் டு த பேப்பர். ஓகேவா? அப்போ இந்த என் கேப்புங்கிறது என்ன, ஐடியல் வெக்டாருக்கும் ஆர் வெக்டாருக்கும். சரியா? இந்த ரெண்டு வெக்டாரோட கிராஸ் ப்ராடக்ட் தான் வந்து என்னது அப்படின்னா என் கேப். ஓகேவா? சரி, அப்போ இந்த பயட்-சாவர்ட் லாவை யூஸ் பண்ணி தான் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த ஸ்மால் லென்த் எலமெண்ட்னால இந்த பாயிண்டில் இருக்கிற மேக்னெட்டிக் ஃபீல்டை கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ அதுக்கு நம்ம முதல்ல என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த பிஏஓ, இங்கே ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளை ஃபார்ம் பண்ணுதா, பிஏஓ, இதை நம்ம எடுத்துக்கிறோம். ஓகேவா? அப்போ
PAO இந்த ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளை நம்ம எடுத்துக்கிட்டு இதுக்கு நம்ம என்ன பண்ணுறோம், tan தீட்டா கண்டுபிடிக்கிறோம். அப்போ tan இங்கே தீட்டாங்கிறது என்ன, பை மைனஸ் தீட்டா. அப்போ பை மைனஸ் tan பை மைனஸ் தீட்டா இஸ் ஈக்குவல் டு, அப்போ tan தீட்டாக்கு என்ன ஃபார்முலா, ஆப்போசிட் பை அட்ஜசன்ட். அப்போ ஆப்போசிட் வந்து என்னது, A டிவைடட் பை அட்ஜசன்ட் வந்து என்னது, L. அப்போ tan பை மைனஸ் தீட்டா அல்லது tan 180 மைனஸ் தீட்டாங்கிறது என்னது, மைனஸ் tan தீட்டா. அப்போ மைனஸ் tan தீட்டா இஸ் ஈக்குவல் டு A டிவைடட் பை L. அப்போ L இஸ் ஈக்குவல் டு மைனஸ் A டிவைடட் பை tan தீட்டா. அப்போ இது எப்படி எழுதலாம், A இன்ட்டு ஒன் டிவைடட் பை tan தீட்டான்னு எழுதலாமா. அப்போ 1 டிவைடட் பை tan தீட்டாவை என்னன்னு சொல்லலாம், காட் தீட்டான்னு சொல்லலாம். அப்போ மைனஸ் A காட் தீட்டா. ஓகேவா. அப்போ இதை ஈக்குவேஷன் 1ன்னு நம்ம எடுத்துக்கிறோம். இப்போ இதே மாதிரி இதே சேம் PAO ட்ரையாங்கிளுக்கு நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா சைன் தீட்டா கண்டுபிடிக்கிறோம். அப்போ சைன் தீட்டாவோட வேல்யூ என்னது, பை மைனஸ் தீட்டா இஸ் ஈக்குவல் டு, சைன் தீட்டாங்கிறது என்ன, ஆப்போசிட் பை ஹைப்போட்டனஸ். அப்போ ஆப்போசிட் வந்து A, ஹைப்போட்டனஸ் சைடு வந்து என்னது R. இப்போ சைன் 180 மைனஸ் தீட்டாங்கிறது நத்திங் பட் சைன் தீட்டா. அப்போ சைன் தீட்டா இஸ் ஈக்குவல் டு A டிவைடட் பை R. இப்போ ரெண்டு சைடு நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா இன்வர்ஸ் பண்ணுறோம். அப்போ 1 டிவைடட் பை சைன் தீட்டா இஸ் ஈக்குவல் டு R டிவைடட் பை A. ஓகேவா. அப்போ 1 டிவைடட் பை சைன் தீட்டாவை கொசிகன் தீட்டான்னு சொல்லலாமா. அப்போ கொசிகன் தீட்டா இஸ் ஈக்குவல் டு R டிவைடட் பை A. அப்போ R இஸ் ஈக்குவல் டு A கொசிகன் தீட்டா. ஓகேவா. அப்போ இதையும் நம்ம நோட் பண்ணிக்கிறோம். இப்போ நம்மளுக்கு தெரியும் L இஸ் ஈக்குவல் டு மைனஸ் A காட் தீட்டா. இப்போ இது என்ன பண்ணுறோம் அப்படின்னா டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறோம். அப்போ டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் எல்லாம் டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் DLன்னு எழுதலாமா. DL இஸ் ஈக்குவல் டு மைனஸ் A காட் தீட்டாவை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் என்ன வரும், மைனஸ் கொசிகன் ஸ்கொயர் தீட்டா இன்ட்டு டி தீட்டா. அப்போ இந்த மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆயிருமா. அப்போ DL இஸ் ஈக்குவல் டு A கொசிகன் ஸ்கொயர் தீட்டா டி தீட்டா. ஓகேவா. சரி, இப்போ இதை என்ன பண்ணுறோம், நம்ம ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணுறோம். அப்போ DP வெக்டார் இஸ் ஈக்குவல் டு மியூனா டிவைடட் பை 4 பை IDL சைன் தீட்டா டிவைடட் பை R ஸ்கொயர் n கேப். இதானே ஃபார்முலா பைட் ஷாவட்லா. இதில் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணுறோம். அப்போ மியூ நாட் டிவைடட் பை 4 பை இன்ட்டு I. DLோட வேல்யூ வந்து என்னது, A கொசிகன் ஸ்கொயர் தீட்டா டி தீட்டா இன்ட்டு சைன் தீட்டா என் கேப் டிவைடட் பை ஆரோட வேல்யூ என்ன இங்கே கண்டுபிடிச்சிருக்கோம், A கொசிகன் ஸ்கொயரா, சாரி A கொசிகன் தீட்டா. அப்போ A கொசிகன் தீட்டா ஹோல் ஸ்கொயர். ஓகேவா. அப்போ இது எப்படி எழுதலாம், இஸ் ஈக்குவல் டு மியூ நாட் I டிவைடட் பை 4 பை A கொசிகன் ஸ்கொயர் தீட்டா டி தீட்டா சைன் தீட்டா n கேப் டிவைடட் பை A ஸ்கொயர் கொசிகன் ஸ்கொயர் தீட்டா. ஓகேவா. அப்போ ஒரு ஏக்கு A கேன்சல் ஆயிரும், கொசிகன் ஸ்கொயர் தீட்டா கேன்சல் ஆயிரும். அப்போ ரிமைனிங் இருக்கிறது வந்து என்னது, DP வெக்டார் இஸ் ஈக்குவல் டு மியூ நாட் I டிவைடட் பை 4 பை பேலன்ஸ் இருக்கிறது வந்து என்னது, சைன் தீட்டா டி தீட்டா என் கேப் டிவைடட் பை A. ஓகேவா. அப்போ இது வந்து என்னது, அந்த ஸ்மால் எலமெண்ட்டுனால, சரியா, லென்த் எலமெண்ட்னால அந்த பாயிண்டில் இருக்கிற மேக்னெட்டிக் ஃபீல்ட், அதுக்கான ஈக்குவேஷன். இப்போ நம்ம என்ன பண்ணோம், அந்த ஒட்டுமொத்த வயர் அதை நம்ம கன்சிடர் பண்ணோம். அப்போ அந்த ஒட்டுமொத்த வயர்னால் அந்த பாயிண்டில் எவ்வளவு மேக்னெட்டிக் ஃபீல்ட் அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, அப்போ நம்ம என்ன பண்ணலாம், லிமிட்ஸ் இதை நம்ம வந்து இன்டகிரேட் பண்ணோம் சூட்டபிள் லிமிட்ஸோட. அப்போ B வெக்டார் இஸ் ஈக்குவல் டு என்னது, இன்டகிரல் DB வெக்டார். அப்போ நம்ம லிமிட்ஸ் யூஸ் பண்ணுறோம். லிமிட்ஸ் வந்து என்னது, ψ1 ஆங்கிள் ψ1லேருந்து ψ2 வர. ஓகேவா. அப்போ அதாவது இதிலிருந்து இது வர இல்லை எல்லா இதுலேயும் நம்ம என்ன பண்ணுறோம்,
இந்த ஆங்கிளை நம்ம கன்சிடர் பண்ணுறோம். அப்போ இதனால் இந்த பாயிண்டில் இருக்கிற மேக்னெட்டிக் ஃபீல்டு, ஒட்டுமொத்த மேக்னெட்டிக் ஃபீல்டை நம்ம கன்சிடர் பண்ணும் பொழுது லிமிட்ஸ் என்னென்னு எழுதுகிறோம், ψ1லேருந்து ψ2 வர μ0 I டிவைடட் பை 4πA sin θ d θ n கேப். ஓகேவா? அப்போ இதில் கான்ஸ்டண்ட்டாக இருக்கிறதெல்லாம் இன்டகிரேஷனை விட்டு வெளில வந்துடும். μ0 I டிவைடட் பை 4πA இதெல்லாம் வெளில வந்துடுது. பேலன்ஸ் இருக்கிறது ψ1 ψ2. ஓகேவா? அப்போ என்னது, sin θ d θ n கேப். இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா இன்டகிரேட் பண்ணுறோம். சரியா? அப்படி இன்டகிரேட் பண்ணும் பொழுது நம்மளுக்கு என்ன வரும், sin θவை இன்டகிரேட் பண்ணால் மைனஸ் காஸ். அப்போ μ0 I டிவைடட் பை 4πA. அப்போ sin θவை இன்டகிரேட் பண்ணும் பொழுது மைனஸ் காஸ் θவா, அப்போ என்ன வரும், மைனஸ் காஸ் θ ψ1 ψ2 n கேப். இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், μ0 I டிவைடட் பை 4πA மைனஸ் அப்பர் லிமிட் cos I2 மைனஸ் என்னது லோயர் லிமிட் cos I1. ஓகேவா? அப்போ இந்த மைனஸ் இன்ட்டு மைனஸ் என்ன ஆயிரும், ப்ளஸ் ஆயிரும். ஸோ மைனஸ் cos I2 ப்ளஸ் cos I1 இதை நம்ம எப்படி எழுதிக்கலாம், அப்போ B வெக்டார் இஸ் ஈக்குவல் டு μ0 I டிவைடட் பை 4πA. இது எப்படி எழுதலாம், cos I1 மைனஸ் cos I2. ஓகேவா? இப்படி எழுதிக்கலாமா? சரி, அப்போ இதுதான் என்னது அப்படின்னா அந்த ஒட்டுமொத்த வயர். சரியா? அந்த லாங் ஸ்ட்ரெயிட் கண்டக்டரில் கரண்ட் ஃப்ளோ ஆகிறதுனால அந்த பாயிண்டில் இருக்கிற மேக்னெட்டிக் ஃபீல்டு எவ்வளவு அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்கான ஈக்குவேஷன். சரியா? இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஈக்குவேஷன். இதை பேஸ் பண்ணி நிறைய ப்ராப்ளம்ஸ் நம்ம சால்வ் பண்ணலாம். இப்போ ஒருவேளை இது வந்து ஒரு டெஃபினைட் லென்த் இருக்கிற வயருக்கு, ஒருவேளை இதோட லென்த் வந்து L இஸ் ஈக்குவல் டு இன்ஃபினிட்டின்னு வச்சுக்கோங்க. அப்போ எல்லோட வேல்யூ இன்ஃபினிட்டிவாக இருந்தால் அப்போ ψ1ஓட வேல்யூ எதுக்கு ஈக்குவலாக இருக்கும், 0க்கு இருக்கும். ஏன்னா இன்ஃபினிட்டிவ் லென்த்துலேருந்து இந்த பாயிண்ட் பியை கன்சிடர் பண்ணும்போது உங்களுக்கு ஆங்கிள் கிட்டத்தட்ட எப்படி இருக்கும், அந்த வயரோட லென்த் எதுலையோ அதே லென்த்தில் வந்து இந்த பாயிண்ட் ஃபோக்கஸ் ஆகிற மாதிரி இருக்கும். அப்போ θ1ஓட வேல்யூ, அதாவது ψ1ஓட வேல்யூ வந்து 0. அப்போ ψ2ஓட வேல்யூ வந்து என்னது, π. ஏன்னா இன்ஃபைனைட் லென்த் இருக்கிற ஒரு இதிலேருந்து நீங்கள் ஆங்கிள் பார்க்கும் பொழுது அது கிட்டத்தட்ட எப்படி இருக்கும், அந்த வயருக்கு அது அப்படியே கோயின்சைட் ஆன மாதிரி இருக்கும். சரியா? ஓகே. அப்போ ψ1ஓட வேல்யூ வந்து இப்போ நான் இங்கே வரைகிறேன் பாருங்களேன். அப்போ ரொம்ப இன்ஃபினிட்டில் எடுக்கும்போது அந்த பாயிண்ட் நம்ம கன்சிடர் பண்ண பாயிண்ட் கிட்டத்தட்ட இங்கே வந்துடும். அப்போ ψ1ஓட வேல்யூ எங்கே இருக்குது, 0வாக இருக்குது. ψ2ஓட வேல்யூ எப்படி இருக்குது, 180 இருக்குது. ஏன்னா ψ2ங்கிறது என்ன அர்த்தம், நம்ம இதுக்கும் இப்படி இருக்கிறது தான் நம்ம வந்து ψ2ன்னு எடுத்துருக்குறோம். அப்போ இது வந்து எங்கே வந்துடும், இங்கே கோயின்சிடென்ட் ஆயிருமா. அப்போ ஆகும்பொழுது என்ன ஆயிரும், அதோட வேல்யூ 180. அப்போ இங்கே ψ1ஓட வேல்யூ 0னும் ψ2ஓட வேல்யூ 180ன்னு சப்ஸ்டியூட் பண்ண என்ன வரும், cos 0ஓட வேல்யூ 1, cos 180ஓட வேல்யூ -1. அப்போ 1 மைனஸ் -1 என்ன ஆயிரும், +1 ஆயிரும். அப்போ 1 + 1 என்ன ஆயிரும், 2. அப்போ இதுவே இன்ஃபைனைட் லென்த் இருக்கிற கண்டக்டராக இருந்தால் B வெக்டார் இஸ் ஈக்குவல் டு μ0 I டிவைடட் பை இங்கே என்ன வரும் 2, இங்கே வந்து 4πA. அப்போ கேன்சல் ஆகும்போது இது என்ன ஆயிரும் 2. அப்போ B வெக்டார் இஸ் ஈக்குவல் டு μ0 I டிவைடட் பை 2πA. சரியா? இன்ட்டு n கேப். அப்போ இது வந்து என்னது, இன்ஃபைனைட் லென்த் இருக்கிற ஒரு ஸ்ட்ரெயிட் கண்டக்டருக்கான மேக்னெட்டிக் ஃபீல்டுக்கான ஈக்குவேஷனு. இது வந்து ஒரு டெஃபினைட் லென்த் இருக்கிற ஒரு கண்டக்டர்லேருந்து ஒரு பர்டிகுலர் பாயிண்டில் மேக்னெட்டிக் ஃபீல்டு எவ்வளவு அப்படிங்கிறதுக்கான ஈக்குவேஷன். ஓகேவா? இது ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஷின்னு. கண்டிப்பாக நீங்கள் எக்ஸாம்ஸில் இந்த கொஷின்ஸ் எதிர்பார்க்கலாம். ஸோ இதில் ஏதாவது டவுட் இருந்தால் தயவு செஞ்சு கேளுங்க. இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கான்செப்ட். ஓகேவா? தேங்க்யூ ஸோ மச்.